இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக 1 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். மல்லி இதில் 4 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். வரமிளகாய் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். இது காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இது போல் சின்ன சைஸில் 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டால் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லா இருக்காது. அதனால நான் சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பூண்டுப்பல், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு தேங்காய், 2 தக்காளி. சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போட்டால் போதும். இப்போ நான் காட்டின எல்லா மசாலையும் வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. நல்லா மணம் வருது. இப்போ எடுத்துக்கலாம். அடுத்து இதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ எடுத்துடலாம். பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுமே எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யலாம். இப்போ வறுத்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மசால் வறுத்த அதே கடாயிலே நான் பண்ணிடுறேன். குழம்புக்கு தேவையான உப்பு, அரைச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம். அரைக்கிறப்பயே மஞ்சத்தூள் போடலை, அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml வரைக்கும் சேர்த்துக்கலாம் 1 கிலோவுக்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மசால் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சிங்கன்னா தண்ணியாக இருக்கிற போலையே செய்யுங்க. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு வேளை பத்தலைன்னா கடைசி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மசால் வாடையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல போயிருக்கு. சிக்கனும் 3/4 பக்குவத்துக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம். நாட்டுக்கோழி வாங்கினாலே எல்லாம் என்ன நினைப்பாங்க, வேகாது, குக்கரில் தான் வச்சு வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. குக்கரில் வச்சு வேக வைக்காதீங்க. கண்டிப்பாக நாட்டுக்கோழி நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு கடாயிலே வேறு ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் சேர்ந்தா போல் வேக வச்சா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி வேக வச்சாதான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்பயுமே குக்கரில் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, பிராய்லராக இருந்தாலும் சரி, குக்கரில் வேக வச்சு செய்யாதீங்க. அது நல்ல டேஸ்ட்டாக கொடுக்காது நமக்கு. இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நாட்டுக்கோழியை வந்து முன்னாடியே பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாது. இதே மெத்தடில் தாளிக்காமல் வெறும் பச்சை மசால் போட்டு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பழைய காலத்துலேயே நம்ம தாத்தா பாட்டிங்களாம் இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி குழம்பு தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த குழம்பு வந்து எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. நாட்டுக்கோழி இப்படி வைக்கணும்னு சொல்லி. அது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு. குழம்பு வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. ரொம்ப கெட்டியாகலாம் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றினோம்னா சூப் மாதிரி குடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நாட்டுக்கோழி குழம்பு செய்யணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இதே போல் நாட்டுக்கோழி குழம்பு தான் கிராமத்து பக்கம்லாம் செய்வாங்க. இந்த குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் உடம்புல ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா அதுக்கும் நாட்டுக்கோழி குழம்பு தான் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த குழம்பு கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உடம்புல ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா எலும்பெல்லாம் ஒன்று கூடும், நல்லா பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடெலாம். நீங்களும் இது போல் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்து ஒரு நாளாவது இதே போல் நாட்டுக்கோழி குழம்பு செய்யணும்னு நினச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மற்ற நாள் இதே போல் குழம்பு தான் செய்வீங்க, வேறு மாதிரி குழம்பு செய்யவே உங்களுக்கு தோணாது, அந்தளவுக்கு இது ருசியாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.